Hi guys, this is me. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கிட்ட ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாரு. இன்ஃபேக்ட் வந்து அவர் என்னோட ஃப்ரெண்ட் தான். என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து ஒரு வால்கானிக் எரப்ஷன் நடக்க போகுதா அப்படின்னு. இன்ஃபேக்ட் வந்து வால்கானிக் எரப்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு அதிசயமே கிடையாது இப்போ பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 60லேருந்து 70 வால்கானிக் எரப்ஷன் வந்து இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்காமா. இதுல வந்து நிறைய வந்து ஏஷியன் கண்ட்ரீஸ்ல தான் நடக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் கூட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜப்பான், அப்புறம் அதை விட்டிங்கன்னா பிலிப்பைன்ஸ், இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல ரொம்ப ப்ரிவலண்டா நம்ம பார்க்கலாம் இந்த ஏன்னா இங்கே அதிகமான எரிமலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிப்பா, 2020ல இது வரைக்கும் எத்தனை வால்கானிக் எரப்ஷன்ஸ், அதாவது வந்து எத்தனை எரிமலைகள் வந்து வெடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் 49 வால்கானிக் எரப்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த நாள் வரைக்கும் 49 ரெக்கார்ட் ஆயிருக்கு. இன்னும் இந்த வருஷம் முடியறதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு மேலே இருக்கு. ஸோ இன்னும் நம்ம அதிகமாகவே பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த வால்கானிக் எரப்ஷன் அப்படின்னு நிறைய டைம் இந்த வேர்டையை சொல்லிட்டு இருக்கு. இப்படின்னா என்ன, இது எத்தனை டைம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு எரிமலை அப்படிங்கிறது வந்து சில காலங்களில் சில சுச்சுவேஷனால வெடிச்சு செதறும். இந்த வெடிச்சு செத்துறதுனால அந்த சுற்றி இருக்கிற எல்லா பீப்புள்ஸ், ட்ரீ, எர்த்தோட சாயில் இது எல்லாமே வந்து பாதிக்கப்படும். இந்த பாதிப்பு சரியாகிறதுக்கு பல 100 வருஷம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த எரிமலை வந்து வெடிக்குது, ஒரு எரிமலை வந்து அதோட வாழ்நாளில் ஒரே ஒரு டைம் தான் வெடிக்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து நம்மளால சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு எரிமலையோட நேச்சரை பொறுத்து இருக்கு. சில டைப் ஆஃப் எரிமலைகள் வந்து அதோட வாழ்நாளில் ஒரே ஒரு டைம் தான் வெடிச்சு தரும். அதுக்கப்புறம் வந்து அது இன்ஆக்டிவ் ஆகிடும். அதாவது அதுக்கப்புறம் அதுல இருந்து எந்த ஒரு எரிமலை குழம்பும் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அதோட ஈல்டு எல்லாமே ட்ரை ஆகிடும்னு சொல்லலாம். பட் சில எரிமலைகள்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இட்டாலியில வந்து வெசுவேஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய எரிமலை இருக்கு. இந்நாள் வரைக்கும் அந்த எரிமலையில வெடிச்ச ஒரே ஒரு வெடிப்பு வந்து இந்த உலகத்திலே இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆனதால பெருசு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 17,000 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கான். இந்நாள் வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை எந்த ஒரு வெடிப்புனாலையும் கொடுக்க முடியல. கிட்டத்தட்ட வந்து அது ஒரு டைம் வெடிக்கிறது இல்லை, அது வருஷம் அதாவது வந்து ஒரு கரெக்டான பீரியட்ல யூனிஃபார்மா வெடிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான எரிமலைகளுக்கெல்லாம் வந்து முடியவே கிடையாது. ஒரு டைம் வெடிக்கும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வெடிக்கும். ஆனா சில டைப் ஆஃப் எரிமலைகள் வந்து ஒரே ஒரு டைம் தான் வெடிக்கும், அதுக்கப்புறம் ட்ரை ஆயிடும். இது வந்து இதோட ஃபினாமினன் அப்படின்னு சொல்லலாம். பட் அவர் கேட்ட கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு பெரிய எரிமலை வெடிப்பு இருக்க போகுதா அப்படின்னு. இன் ஷார்ட் வந்து இந்த நியூஸ் வந்து ரீசெண்டா நிறைய பேர் வந்து என்ன கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிண்டோவான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வால்கனோ இருக்கு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸ்லாந்து. இதுக்கு முன்னாடி நான் இந்த கண்ட்ரியை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது இந்த உலகத்திலேயே ரொம்ப பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி வந்து இந்த ஐஸ்லாந்து தான். ஏன்னா இதோட பியூட்டிஸ் அண்ட் நேச்சரோட சினாரியோ வந்து அமேசிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் இங்க ஒரு மிகப்பெரிய எரிமலை இருக்குதான் செய்யுது. இது அடுத்த வருஷம் May 5 வந்து வெடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் இது உண்மை அப்படிங்கிறது தெரியலனாலும் இதோட வெடிப்பு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ரீசெண்ட் இயர்ஸ்ல பார்க்காத அளவுக்கு கொடூரமா இருக்கும் அப்படின்னு சில ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு மிக மோசமான ஒரு எரிமலை வெடிப்புகள். இன் ஷார்ட் வந்து இது எப்படி நடக்க தான் போகுது, நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம என்னதான் பில்டப் பண்ணி எப்படி சொன்னாலுமே இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். அதாவது எர்த் கிரஸ்ட்ல இருந்து வெளியில வர மேக்மா வந்து எங்கேயாவது ஒரு எரிமலை வழியா வெளியில வந்துதாகணும். இன்னும் நான் ஒரு ஃபேக்ட் வேணா சொல்லி முடிக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்னோட டெம்பரேச்சருக்கு ஈக்குவலா வந்து எர்த்தோட கிரஸ்ட்ல இருக்கிற எரிமலை குழம்போட டெம்பரேச்சர் ஈக்குவலாமா. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம எடுத்துக்குள்ள ரொம்ப அப்படியே ஒரு கம்ப்ரஸ்டு ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அது வெளியில வரும்போது கண்டிப்பா அதை நம்மளால டேக்கிள் பண்ணவே முடியாது. இது ஒரு அக்செப்டட் ஃபேக்ட் தான். ஸோ நான் என்ன வீடியோ பேசுனாலும் கமெண்ட் லீவ் பண்ணுங்க, கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன். தி சைனிங் ஆஃப் Aravindan Scific, Sinora.